வணக்கம். நான் உங்கள் சிவா. ஸோ நம்ம வந்து செலக்டிவான சில ஹோட்டல்ஸ் ரிவ்யூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, பகவதி மெஸ் இந்த மெஸ்ஸை பற்றியும், இங்கே வந்து நான்வெஜ் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க. மட்டன் பிரியராக இருந்தீங்கன்னா சரி, நீங்கள் வந்து நாட்டுக்கோழி பிரியர்களாக இருந்தீங்கனாலும் இந்த கடையை நீங்கள் அன்றைக்கி வந்து சாப்பிட்லாங்க. இந்த கடையினுடைய உரிமையாளர் ஐயா இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். பேருங்க வெங்கடாச்சலமூர்த்தி. இந்த கடையினுடைய பெயர் பகவதி மெஸ். எத்தனை ஆண்டுகளாக ரன் பண்ணிட்டு? இது சுமார் இப்போ ஒரு 78 வருஷத்துக்கு மேலே ஆகிடுதுங்க. 78 வருஷம். எங்கள் அப்பாவே சிறுசு, எங்கள் அப்பா பேர் தான் பகவதி கவுண்டரு. சரிங்க. ஆனால் வந்து பேர் வச்சது அதுக்கு முன்னாடி பேர் இல்லை. ஒரு 78 வருஷமாக இதே இடத்துல தான் இங்கேயே பண்ணிட்டு. அதாவது நீங்கள் கடையை மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி. ஆமாம் இல்லைங்களா? முதல் ஆரம்பத்தில் வச்சது கூரையில். அதுக்கு பின்னாடி அப்படியே கொஞ்சம் அப்போ காலப்போக்கில் மாதிரி இப்போ. ஓகே, இது வந்து உங்கள் மகன் உட்பட இப்போ 3ஆம் தலைமுறைக்கே வந்துருச்சு. ஆமாம் ஆமாம். எங்கள் அப்பா தான் முதல் வச்சது. எங்கள் அத்தையுமே, எனக்கு அத்தை, எங்கள் அப்பாவுடைய பிறந்தவருமே எங்கள் அப்பா தான், ஐயனுடைய அம்மா. நாங்கள் தான், அவங்க தான் முதல் வச்சதுங்களாமா. அப்புறம் எங்கள் ஐயா பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் ஐயாவுக்கு பின்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து நீங்கள் சைவத்தை மட்டும் கொண்டு வந்தீங்களா? ஏன் அப்பவும் நீங்கள் வந்து அசைவத்தை கொண்டு வந்தீங்க? அசைவம் வந்து ஒரு ஒரு 40 வருஷமாக தான். 35 வருஷத்துலேருந்து ஒரு 40 வருஷத்துக்கு. இல்லை எனக்கு பின்னாடி இல்லை, எங்கள் அப்பா இருக்கிற போது அசைவம் வந்து. அசைவத்தில் வந்து நம்ம கடையில் வந்து குடல் கறி, இட்லி, தோசை. அது நம்ம கடையில் எப்பவுமே ரெகுலராக வெந்தய இட்லி. வெந்தய இட்லிக்கு வெந்தய இட்லிங்கும் போது வெந்தயத்தை நீங்கள் அதில் வந்து நிறைய சேர்த்துருவீங்களா? ஆமாம், வெந்தயம் அதிகமாக. ஆமாம், உடம்பு குளிர்ச்சி. எப்பவுமே ஆரம்பத்துலேருந்து வெந்தயம், அது கொட்டமுத்தெல்லாம் போடணும். வெந்தயம் கொட்டமுத்து. சரிங்க. அது வந்து அப்போது இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா? சரிங்க. இப்போ வந்து நம்ம கடையில் என்னென்ன வகையான ஐட்டங்கள் கொடுக்குறீங்க? குடல், மட்டன், நாட்டுக்கோழி. காலையில் இட்லி, தோசை. மத்தியானம் ஒயிட் ரைஸ். மட்டனும் நாட்டுக்கோழி எந்த டைமில் கிடைக்குங்க? காலையில் மத்தியானத்துக்குள்ளே எந்த நேரம் வந்தாலும் இருக்குது. என்ன இந்த வெள்ளி சனி ஒரு 2-3 நாளைக்கு வந்து மட்டன் கிடைக்காது. நாட்டுக்கோழி மட்டும் இருக்குது. மித்த நாளைக்கு 3மே இருக்குது. குடல், மட்டன், நாட்டுக்கோழி. சொல்லுங்க, நான்வெஜ் இருக்குது, இல்லாமல் இருக்காது. மட்டனில் என்ன எப்படிங்க? மட்டன் சுக்கா கொடுக்குறீங்களா? எப்படி? ஃப்ரை. மட்டன் ஃப்ரை, குழம்பு தனியாக. அதே மாதிரி சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு. மட்டன் சுக்கா வந்து என்ன ரேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? மட்டன் நாட்டுக்கோழியெல்லாம் 175 ரூபா. குடல் கறி வந்து 120 ரூபா. குழம்போட அப்படியே குடல் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுது. அது நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்குது. சண்டே அன்றைக்கி நிறைய கூட்டம் மாதிரி அந்த அன்றைக்கி குடல் கறிக்குன்னு அதுக்குன்னே ஒரு கூட்டம், ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. திருப்பூர், சோமனூர், காடுவெட்டி வழி, இதில் அந்த ப்ளே கிரவுண்ட்லேருந்து நிறைய பேர். ஐயா, நீங்கள் இப்போது நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நம்ம உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா, அம்மாங்க வந்து அந்த வெங்காயத்தை தொளிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து நாங்கள் பார்த்தோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாரம்பரியமாக அந்த வெங்காயம் தொளித்து அந்த குழம்பு வைக்கக்கூடிய அந்த சுவையே தனியாக இருக்கும். நீங்கள் எப்படிங்க ஐயா அது வந்து ஆரம்பத்துலேருந்தே இதை மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? மாற்றுறதே இல்லை, எல்லாமே இது நல்லா இருக்குதுங்கிறாங்க. நம்ம என்ன இருக்குது, சாப்பிட வர கஸ்டமர் சொல்கிறது தானே. இதே நல்லா இருக்குங்க, அதனால் அதுவே ரொட்டீன் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே மாற்றல. எதுவுமே பண்ணுறது. நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது சமையல் ஏதாவது தேவைப்படுது, ஆர்டர் ஏதாவது விசேஷங்களுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணி தரீங்களா? அது பண்ணி கொடுக்குறேங்க, நான் அதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன். நாங்கள் எங்களுக்கு வீடே எல்லாம் இதே தான். நாங்கள் சாப்பிட்றது தான் 3 நேரம் இதே ஃபுட்டு தான். எங்களுக்கு தனி இது கிடையாது. ஏன்னா எந்த பொருளுமே நாங்கள் வாங்கி விற்கிறது இல்லை. எல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்குறது. மசாலுமே நாங்கள் ஆட்டித்தான் இது பண்ணிக்க முடியும். எந்த பொடிங்கிறத எதுவுமே வாங்குறது. உங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் தான் மசாலா? இப்போ பொடியெல்லாம் எதுவுமே வாங்குறது கிடையாது. எல்லாம் நீங்களே? ஆமாம் ஆமாம். ராசத்துக்குலேருந்து எல்லாமே, சாப்பாடுக்கு, குழம்புக்கு, எதுக்குமே. தக்காளி சாப்பாடு இது மாதிரி வேணாலுமே நாங்கள் சொந்தமாக தான் அரைச்சிக்க முடியும். வெளியே பொடி வாங்கி போட்டு இது பண்ணுறது. சரிங்க சார். உங்களுடைய தொடர்பு எண் என்னங்கய்யா? தொலைபேசி எண் 900035355124. இது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் எங்கே கடை இருக்குது, என்ன ஆர்டர் ஏதாவது நீங்கள் பண்ணி தருவீங்க. சரிங்க. உங்களுடைய சேவை வந்து தொடர்ந்து செயல்பட எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க வியூஸ். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு தகவல் வந்து ஐயா கொடுத்துருந்தாருங்க. நீங்கள் ஒரு நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா ஐயாவுடைய கடையை தேடி நீங்கள் வாங்க. மட்டன் வறுவல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி வறுவல் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காரு ஐயா. வந்து நீங்கள் குடல் கறியும் இருக்குங்கிறாரு. நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரிங்களா? மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.